வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான சத்துள்ள உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு கீரையோட ஒரு வித்தியாசமான டிஷ் செஞ்சு காட்ட போறேன். அந்த டிஷ்ஷோட பேர் முருங்கைக்கீரை பொரிமா. வித்தியாசமா இருக்கு இல்லைங்க? சரி, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி, எண்ணெய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், சோம்பு, பச்சை மிளகாய், உப்பு, முருங்கைக்கீரை, தேங்காய் விழுது. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம புழுங்கல் அரிசியை நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொன்னிறமா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணிக்கணும். 1 கப் முருங்கைக்கீரைன்னா ஒரு 1/2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டா போதும். இதை நம்ம இப்போ பொடி பண்ண போறோம். இது நம்ம ரொம்ப நைஸா அரைக்க கூடாதுங்க, கொஞ்சம் கரகரப்பா தான் இருக்கணும். இப்போ இது அரைப்பட்டுச்சு. இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ காஞ்ச மிளகாய், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம இப்போ இதில் கொஞ்சம் சோம்பு போடலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இது நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிளேன் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரை ரொம்ப நேரம் வேகணும்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரே அவியில் வெந்துடும். முருங்கைக்கீரை எப்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க. இது ஃபுல் ஆஃப் அயர்ன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுது கொஞ்சம் சேர்ப்போம். அதை போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது ஆல்மோஸ்ட் கீரை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க. இப்போது கொஞ்சம் தேங்காய் விழுது சேர்க்குறேன். இதுவும் நல்லா அந்த கீரையோட நல்லா பிளெண்ட் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க. இப்போ முருங்கைக்கீரை இந்த தேங்காயோட சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இந்த சமயம் நாம் இந்த அரிசி பொடி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பரட்டிகிட்டே வரணும். இது நீங்கள் விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அந்த பொரி மாவு நல்லா கட்டி கட்டி ஆகிடும். இது நல்லா உதிரி உதிரியாக வந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். முருங்கைக்கீரை பொரிமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
அருமையான சுவையான சத்துள்ள முருங்கைக்கீரை பொரிமா தயாருங்க. இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். புழுங்கல் அரிசியை ஒரு கடாயில போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிடுங்க. அதுவும் கரகரப்பா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலியை வைங்க. அதுக்கு மேல எண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதையெல்லாம் போட்டு தாளிச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் அதுல சேர்த்துருங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் விழுது அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பொரி மாவை கொஞ்சம் கொஞ்சமா தூவி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதை நல்லா கிளறி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான ஒரு முருங்கைக்கீரை பொரிமா கிடைச்சிருச்சுங்க.